ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டோட தலைவராக இருந்த டாக்டர் பிரான்சிஸ் காலின்ஸை அமெரிக்காவோட நேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் ஹெல்த்துக்கு தலைவராக நியமிக்க முடிவெடுத்தப்ப நாத்திகர்கள் மத்தியிலிருந்து ஒரு பெரிய எதிர்ப்பு வந்துச்சு. பிரான்சிஸ் காலின்ஸ் ஒரு ஆத்திகரை எப்படி ஒரு அறிவியல் துறையோட தலைவராக நியமிக்கலாம்? கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு நபரால எப்படி நேர்மையா பாரபட்சம் இல்லாம ஆராய்ச்சி செய்ய முடியும் அப்படிங்கிறது அவங்களோட ஆட்சேபனை. சுருக்கமா சொன்னா, ஆத்திகத்துக்கும் அறிவியலுக்கும் என்ன சம்பந்தம்? அறிவியல்னாலே நாத்திகர்கள் தானே அப்படிங்கிறது இந்த மேதாவிகளோட வாதம். கிட்டத்தட்ட நவீன அறிவியலோட அனைத்து துறைகளையும் தொடங்கி வைத்த முன்னோடிகள் எல்லோருமே ஆத்திகர்கள். அமெரிக்காவில் இருக்கிற விஞ்ஞானிகள்ல 51% பேர் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க. ஆனாலும் விஞ்ஞானிகள்னாலே நாத்திகர்களாக தானே இருப்பாங்க. அறிவியலுக்கும் ஆத்திகர்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு இன்னமும் சாதிக்கிறாங்கன்னா இவங்களுக்கு எவ்வளவு நெஞ்சழுத்தம் இருக்கும். ஒரு ஆத்திக விஞ்ஞானி நேர்மையா ஆராய்ச்சி செய்வானா மாட்டானா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாத்திகர்களுக்கு சாதகமான பல விஷயங்களை கூட ஆத்திக விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் விட்டுருவோம். ஆனா ஒரு நாத்திக விஞ்ஞானி நேர்மையா மட்டும்தான் இருப்பான், எங்களோட நாத்திகம் எங்க ஆராய்ச்சியை கெடுக்கவே கெடுக்காது அப்படின்னு நாத்திகர்கள் சொல்லிக்கிறாங்களே, இது எவ்வளவு கேவலமான ஒரு பொய் தெரியுமா? டார்வினிசம் வந்தப்ப பரிணாம கொள்கை உண்மைன்னு சொன்னா குரங்குக்கும் மனுஷனுக்கும் இடைப்பட்ட உயிரினங்கள் ஏகப்பட்டது இருந்திருக்கணுமே அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. அதனால இந்த இடைப்பட்ட உயிரினங்களை கண்டுபிடிக்கிற முயற்சியில நாத்திக விஞ்ஞானிகள் தீவிரமா ஈடுபட்டாங்க. 1921 வருஷம் டாசன்கிற ஒரு ஆராய்ச்சியாளர் குரங்குக்கும் மனுஷனுக்கும் இடைப்பட்ட ஒரு உயிரினத்தோட மண்டையோட்டை கண்டுபிடிச்சார். அந்த மண்டையோட்டுக்கு பில்டவுன் மேன் அப்படின்னே பேர் வந்துச்சு. இந்த மண்டையோட்டை சோதிச்சு பார்த்த ஏகப்பட்ட நாத்திக விஞ்ஞானிகள் டார்வினிசத்துக்கான மிகப்பெரிய ஆதாரங்கள்ல ஒன்னா இதை புகழ்ந்தாங்க. ஆனா 32 வருஷம் கழிச்சு இந்த மண்டையோடே ஒரு பித்தலாட்டம்ங்கிற உண்மை உலகத்துக்கு தெரிய வந்துச்சு. ஒரு மனுஷனோட மண்டையோட்டையும் குரங்கோட தாடையையும் சேர்த்து பற்களை எல்லாம் ரம்ப வச்சு தேய்ச்சி மிஸ்டர் டாசன் ஒரு போலி உயிரினத்தை உருவாக்கி உலகத்தையே ஏமாத்தியிருக்காரு. இது மட்டுமா, ஒரே ஒரு பல்லையோ 1-2 எலும்பு துண்டுகளையோ வச்சுக்கிட்டு ஜாவா மேன், நெப்ராஸ்கா மேன், ரமாபித்தகஸ்னு அவசரமா புது உயிரினங்களை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இது எல்லாமே மடத்தனமான கண்டுபிடிப்புகள்னு நிரூபணம் ஆயிடுச்சு. டார்வினிசம் வெளிவந்து 7 வருஷம் கழிச்சு கிரிகர் மெண்டல்ங்கிற பாதிரியா தன்னோட மரபணுக்கள் கண்டுபிடிப்பை வெளியிட்டார். ஆனா டார்வினிசத்தை பொய்யாக்கிடுமேன்னு பயந்து அந்த ஒரே காரணத்துக்காக கிட்டத்தட்ட 35 வருஷங்கள் மரபணுக்கள் கண்டுபிடிப்பை இவங்க ஏத்துக்கவே இல்லை. டார்வினிசத்தை காப்பாத்த இவ்வளவு குட்டிக்காரணம் அடிச்ச இந்த கூட்டம் தான் இன்னைக்கு எந்த கூச்சமும் இல்லாம எங்களால தான் நேர்மையா ஆராய்ச்சி செய்ய முடியும்னு மாறுதட்டிக்குது.